ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூஸ்வலாக கத்திரிக்காய் வச்சு கறி செய்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக அந்த கத்திரிக்காயில் ஒரு ஸ்பெஷல் பொடி சேர்த்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கத்திரிக்காவெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ நான் கத்திரிக்காவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கத்திரிக்காவை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கத்திரிக்காயில் அயன் அண்ட் கால்சியம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம போன்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலை குறைக்கும், நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பையும் இது நீக்குது. இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காவை கட் பண்ணி நான் தண்ணியில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும். இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அந்த ஸ்பெஷல் பொடி செய்யறதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் வரமல்லி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடுறேன். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக வறுத்த பெருங்காயத்தையும் சேர்த்து இதை நான் அரைச்சி பொடியாக எடுத்துக்க போகிறேன். ரொம்ப பொடியாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கத்திரிக்காயெலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஸ்பெஷல் பொடியை நம்ம சேர்த்துடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் அந்த ஸ்பெஷல் பொடி சேர்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். நம்ம இந்த ரெசிபிக்கு வெங்காயம் கூட நம்ம இதில் சேர்க்கலை. ஸோ இதை நல்லா மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சுவையான கத்திரிக்காய் கறி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, டாட்டா, பை பை ஃப்ரம் மீ, அபிராமி ரவிச்சந்திரன்.